சில நேரங்களில் சில தீர்ப்புகள் ஏங்க நம்ம புள்ள என்ன வீண் செலவு செய்வா பணம் கேட்குறான், வீடு வாங்க தானே, கையில் வெந்நியை வச்சுட்டு வேணா அலைய வேணாம், பேங்கில் கிடக்கிற பணத்தை எடுத்து வந்து சிவசு கிட்ட கொடுங்க, அவன் அலையிறத காண சைக்கிளுங்க என்ற சரசுவை முறைத்தார் பாலசுப்ரமணியம். என்னடி பேசுகிற, அதை தூக்கி கொடுத்துட்டு நாம் தெருவில் நிற்கணுமா? நாம் எங்கே தெருவுக்கு போகிறோம்? நாம் பெத்த பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவான். புள்ள படாத பாடுபடுறான், நாயா பேய அலைகிறான், புள்ளைக்கு உதவாத பணம் நமக்கு எதுக்கு என்று சீறினால் சரையோ, வேணா சரையோ, பணத்தை கொடுத்து மனஸ்தாபத்தை வாங்காத, விவாதங்கள் முற்றி சரையோ, கண்ணீராலும் கோப பேச்சாலும் அவரை கரைத்து 6 லட்சத்தை வள்ளிசாக தூக்கி சிவசுவின் கையில் வைத்தாள். மகனும் மருமகளும் கண்ணீர் மறுக்க காலில் விழுந்தனர். அம்மா அம்மா என்று சிவசுவும், அத்தை அத்தை என்று விஜயும் தாங்கி பிடிக்க உச்சி குழந்து போனால் சரையோ. வீடு வாங்கி முடித்ததுமே, அம்மா நீங்கள் வாசப்புற அறையில் தங்கிக்கலாம், அது இனிமே உங்கள் 2 பேருக்கு தான் என்று சிவசு சொன்னபோது பெருமிதமாக ஏறிட்டால் சரையோ. ஆனால் அது பேருக்கு தான் அப்பா அம்மா அறையாக இருந்ததை தவிர அது விஜயின் உறவியர்கள் தங்கும் விருந்தினர் அறையாக இருந்ததுதான் அதிகம். இருவரும் ஹாலில் தரையில் படுக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு அடிக்கடி தள்ளப்பட்டனர். ஹாலிலும் நிம்மதியா அக்கடா என்று காலை நீட்டி படுக்க முடியாமல் வருவோரும் போவோருமாய் தூக்கம் பறிப்போக உடம்பே அழண்டு போனது. வருடங்கள் போனதை தவிர சிவசுவும் விஜயும் பணம் வாங்கிய விஷயத்தை ஸ்லோபமாக மறந்தே போயினர். மறந்து வாங்கவோ அவசிய செலவுக்கு கூட இருவரிடமும் கையேந்தி நிலையில் பாலசுப்ரமணியத்துக்கு சங்கோஜம் பிடுங்கி தின்றது. சிவசுக்கு பணத்தந்த விஷயம் எப்படியோ கசிந்து இளைய மகன் குமாரின் காதை அடைய அவனும் அவன் மனைவும் நேராக வந்து, அந்த படத்துக்கு நானும் உரிமைக்காரன் தானே, நானும் உங்களுக்கு தானே பிறந்தேன் என்று குதித்தான். அவன் மனைவியோ, பணத்தோடு வந்தால் என் வாசல் கதவு திறக்கும் என்று பச்சையாகவே சொல்லிவிட்டு ஒரு கத்தியை பார்த்து பொறுமை தீர்த்துவிட்டு கிளம்பினாள். கணவருக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக சரியு வாயை திறந்து பணம் பற்றி பேச்செடுக்க ஆங்காரமாய் விட்டாள் விஜி. மகனுக்கு கொடுத்ததை திருப்பி கேட்குறீங்களே, நீங்கள் பெற்றவங்க தானே என்றாள். பெற்றவங்க நானும் வயிற்றுல பசியும் உடம்புக்கு நோவு வராமல் இருக்காதா என்ன? இதோ குமார் முகத்திலே முழிக்காத, பணம் எல்லான்னு பேசிட்டான், குறைந்தது பாதி பணமாவது தந்தாதானே, குமாருக்கும் கொடுக்கணும் தானே என்றாள் சரையு. அப்பா இத்தனை வருடம் போர்டிங் லாட்ஜிங்னு இருந்தது, அப்பப்போ டாக்டருக்குன்னு இலவெடுத்தது, இதெல்லாம் எந்த கணக்கு பணமாம்? பணம் பொல்லாத பணம், பிசாத்து 6 லட்சத்துக்கு கிழங்களுக்கு வாயை பாரு, போட்டதை தின்னுட்டு மூளையில் கிடக்கிறதா இருந்தால் இங்கே இருங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. ஏதாவது பணம் கிணறு வாயை திறந்த நான் புல்லாதான் ஆயிடுவேன். ஆமாம், பணம் தந்தேன்னு சொல்கிறீங்களே, நான் பணமே வாங்கலைங்கிறேன். நீங்கள் என்ன கோர்ட்டுக்கு போவீங்களா? இதோ பாருங்க, சல்லி காசு கூட தர முடியாது, உங்களால் ஆனதை பாருங்க என்று ரசப்பாசமாய் கத்திய விஜயின் முன் வாயடைத்து போனால் சரையு. பேச்சுகளின் வீச்சு முன் அந்த தாயுள்ளம் மிரண்டு போனது. தலைக்கு மேலேயும் வர ஆரம்பித்து விட்ட வெள்ள சூழலில் எதை பிடித்து கொண்டு நீந்த, எப்படி நீந்த என்று பாலசுப்ரமணியம் திகைத்து நின்றார். இதற்கு பின் நிலைமை மிகவும் மோசமானது. சிவசு வாய் கண் காது எல்லாவற்றையும் மூடிக்கொள்ள விஜி தன் சுயரூபத்தை காட்டினால் விஜியே ஒரு இரும்பு திரையாக மாறிவிட இருவரும் மூச்சு விட கூட திணறி மரண அவஸ்தைப்பட்டனர். எல்லாவற்றுக்கும் முடிவாக சிவசு ஒரு நாள், அப்பா எனக்கு டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டேன், அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன், நாளைக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து ஜாமான்களை பேக் செய்துடுவாங்க, நான் நாளைக்கே கிளம்புறேன், டிக்கெட் புக் பண்ணியாச்சு, குமார் உங்களை அழைச்சிட்டு போவான், பேசிட்டேன் என்றான். குமார் அழைச்சிட்டு போகிறதாவது பாலசுப்ரமணியத்துக்கு சிவுக்கு நின்றது. சிவசு, நான் வரமாட்டேன், நீங்களும் பணம் இல்லாமல் இங்கே வர வேணான்னு குமார் ஃபோனில் சொல்லிட்டானப்பா என்றார் உடைந்த குரலில். என்னப்பா பேசுகிறீங்க? அவனுக்கு மட்டும் உங்களை காப்பாற்றுற கடமை இல்லையா? சாவுற மட்டும் நான் தான் உங்களை சுமக்கணுமா? சிவசிவன் வார்த்தையில் அண்ணல் அடித்தது. நீ அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடு, அவன் தங்கமாக தாங்குவான் என்று
குறுக்கிட்டால் சரியு. எதுக்கு பணம்? ஏது பணம்? நீங்க தந்து நான் வாங்கணுமா? இல்லவே இல்லைங்கிறேன். உங்களால ஆனத பாருங்க. கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் பருப்பு வேகாது. அப்புறம் இங்கே தான் வந்து நிற்கணும். வாயை பொளந்துக்கிட்டு. போன அப்புறம் கொல்லி போடவும் நெய்பந்த பிடிக்கவும் எங்க தயவு தானே வேணும் என்று படபடத்தவள் சிவசுவை இழுத்து கொண்டு உள்ளே போய் அரைக்கதவை அரைந்து சாத்தினாள் விஜி. தப்பு பண்ணிட்டோங்க என்ற அழுத மனைவியை வெறுமனே பார்த்தார் பாலசுப்ரமணியம். வாழ வேண்டிய மீதி வாழ்க்கையே அதன் காலம் வரை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அது கால வகுத்து வைத்த கட்டாயம் அல்லவா? வேலைக்கு செல்ல இடக்கூடாத உடம்புடனும் பணம் இல்லாத வெறுங்கையுடனும் யோசனையில் புருவங்கள் முடிச்சிட்டன. நீதிபதி மாணிக்கவல்லி நிமிர்ந்து அமர்ந்தார். எல்லாம் பேசி முடித்த பாலசுப்ரமணியம் மேல்துண்டால் கண்களை துடைத்து கொண்டார். அம்மா, இப்போவும் அந்த பணத்தில் என் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணமாகி போன என் பெண்ணுக்கும் ஒவ்வொரு லட்சம் தந்துட விருப்பம். மீதியை எங்கள் மிச்ச காலத்துக்கு வச்சுக்கிறோம். அப்புறமா நாங்கள் யாரோடையும் இருக்கவும் இஷ்டப்படல. ரொம்பவும் பட்டாச்சு. நெய்பந்தமும் மகன் கைக்குள்ளியும் வேண்டாமா? மின்சார தகனமே போதும். ஏற்கனவே நெஞ்சில் சொருகின கொல்லி இன்னமும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இனியாவது கடைசி காலத்தை நிம்மதியாக கழிக்கணும்னு ஆசையாக இருக்குமா? என் மருமக விஜய் சொன்ன வார்த்தையால் தான் கோர்ட்டுக்கு போனாதான் என்னன்னு தோணுச்சு. ஏறிட்டேன் என்றார். சிவசுவின் முகம் அஷ்டகோணலாக விஜயின் முகத்தில் எள்ளு கொள்ளு விடித்தது. இருவருமே பாலசுப்ரமணியம் கோர்ட்டுக்கு போவார் என்று எதிர்பார்க்கவில்லை. கோர்ட் குமாரையும் வரவழைத்திருந்தது. அவனும் குடும்பத்துடன் வந்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு குரூர திருப்தி நிலவியது. அலட்சியமாக பார்த்து கொண்டு நின்றான். சுற்றிலும் பார்வை ஓடவிட நீதிபதி மாணிக்கவல்லி கண்ணாடியை சரி செய்து கொண்டு கணீரனு குரலில் ஆரம்பித்தார். இந்த நீதிமன்றம் இதுவரை எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறது. முதன்முறையாக ஒரு பெற்றோர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்ற பிள்ளைகளிடமே கையேந்தி பெறுவதற்காக இந்த மன்றத்தை நாடி உள்ளதை வருத்தத்துடன் கவனிக்கிறது. தந்தையிடம் இருந்த அவருடைய உழைப்பு ஊதியத்தை தன் தேவைக்காக வாங்கி கொண்டு திருப்பி தர மறுத்ததுடன் பெற்றோர் என்று எண்ணாமல் உதாசீனப்படுத்தி மனவேதனைக்கு ஆளாகியிருக்கின்றனர். சிவசுவும் அவர் மனைவியும் சகோதரன் வரமாட்டான் என்று தெரிந்தும் சுயநலமாக சிந்தித்து அவர்களை நடுத்தெருவில் விட்டுவிட்டு ஊருக்கு போக நினைத்த அந்த இருவரின் செயலை மன்னிக்க முடியாத குற்றமாக இந்த கோர்ட் நினைக்கிறது. அதேபோல் இளைய மகன் குமாரின் நடத்தையும் இந்த மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. பணம் தரவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை பற்றி எந்த கவலையும் படாமல் விட்டேத்தியாக இருந்த இருவரையும் கூட குற்றமிழைத்தவராகவே இந்த மன்றம் கருதுகிறது. பெற்றவர்களின் மன உளைச்சலை இரு பிள்ளைகளுமே அதிகப்படுத்தி இருக்கின்றன. எனவே சிவசு தன் தந்தையிடம் வாங்கிய 6 லட்சத்திற்கு இன்றைய தேதி வரையில் அதற்கான வட்டி தொகையுடன் திருப்பி தர வேண்டுமாய் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 90 நாட்கள் அவகாசம் தருகிறது. இந்த 90 நாட்களும் பெற்றோரை தன் பொறுப்பில் வைத்து பராமரிக்கும்படி குமாருக்கு இந்த மன்றம் ஆணையிடுகிறது. அதாவது குமார் தனி வீடு பார்த்து குடியமர்த்தி அவர்களுக்கான எல்லா செலவுகளையும் வாடகை, சாப்பாடு, மருந்து என்று அனைத்து செலவுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கை செலவுக்காக மாதம் 4000 ரூபாய் தர வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. குடும்ப கருவம் என்று சடங்கு சம்பிரதாயம் என்று குழம்பாமல் வாழ நாட்களை நிம்மதியாக வாழ சட்டத்தின் துணையை நாடி சரியான முடிவெடுத்த பெரியவர் பாலசுப்ரமணியத்தை இந்த மன்றம் பாராட்டுகிறது. இந்த வழக்கு இனிவர காலங்களிலும் ஒரு பாடமாக இருக்கும் என்று இந்த நீதிமன்றம் நினைக்கிறது என்று தீர்ப்பை வாசித்து முடித்தார் நீதிபதி மாணிக்கவல்லி. சிவசுவும் விஜயும் தவிப்புடன் நிற்க குமாரும் அவன் மனைவியும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சரையவும் பாலசுப்ரமணியமும் மகிழ்ச்சி பொங்க கண்ணீர் மல்க கைகூப்பி நின்றனர்.